தமிழ் நடிகை பூர்ணா அவர்கள் தற்போது வெப்சீரிஸ் ஒன்றில் கவர்ச்சியாக நடிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அமலா பால், காஜல் அகர்வால், தமன்னா, நித்யா மேனன், பிரியா பவானி சங்கர், பிரியாமணி போன்றவர்கள் வெப் தொடரில் நடித்து வருகிறார்கள். அவர்களைப் போலவே சத்யராஜ், சீதா, சுகன்யா ஆகியோரும் நடிக்க வந்து விட்டார்கள். இந்த வரிசையில் தற்போது நடிகை பூர்ணாவும் வெப் தொடரில் நடிக்க கமிட் ஆகியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து இந்த விஷயமானது தற்போது இணையத்தில் அதிக அளவு பரவி ரசிகர்களின் மனதில் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்ட நடிகைதான் பூர்ணா. சவரக்கத்தி, ஜன்னலோரம், வித்தகன் போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறார். இவர் தமிழ் மொழி மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற தென்னிந்திய மொழிகளிலும் நடித்திருக்கிறார். மேலும் தனது சிறப்பான நடிப்பினை பல படங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இவர் வெளிப்படுத்தியிருந்தாலும் எந்த படமும் அவர் நினைத்தபடி ஓடவில்லை என்பதுதான் உண்மை. இதனால் இவருக்கு பெரிய அளவு எந்த படமும் கை கொடுக்கவில்லை. இந்நிலையில் நடிகை பூர்ணாவை பார்க்கும்போது ரேவதியும் அசினும் கலந்த கலவையாக இருக்கிறார் என்ற பிரபல முன்னணி நடிகர் தளபதி விஜய் கூட கூறியிருக்கிறார். மலையாளத்தில் மாபெரும் வெற்றி பெற்ற திருஷ்யம் 2 தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்ட நிலையில் அந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார் பூர்ணா. தற்போது வெப் சீரிஸில் நடிக்க இருக்கக்கூடிய நடிகை பூர்ணா நீச்சல் உடையில் நடிக்க சம்மதம் தெரிவித்திருக்கிறார் என்ற தகவல்தான் ரசிகர்கள் மத்தியில் கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இவர் திருமணத்திற்கு பிறகு உடல் எடை கூடி காணப்பட்ட நிலையில் எப்படி நீச்சல் உடையில் நடிக்க சம்மதம் தெரிவித்தார் என்பதை அறிந்து கொள்ள ரசிகர்கள் மிகுந்த ஆவலோடு இருப்பதாக தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நீச்சல் உடையா என்று விழி பிதுங்கி கேள்வி மேல் கேட்டும் வருகிறார்கள். நீங்களே சொல்லுங்கள், பூர்ணா இந்த உடம்பை வச்சுட்டு நீச்சல் உடையில் இருந்தால் நீங்கள் பார்ப்பீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.